நமச்சிவாய. யாருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் நல்லதாக மாற்றி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. நீ இவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினே நல்லா இருப்ப அப்படின்வாங்க. ஆனால் எல்லாரும் இன்னொன்று சொல்லுவாங்க, இறைவனின் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லுவாங்க. இறைவனின் ஆசீர்வாதம் தான் உங்கள் வாழ்க்கை. நீங்கள் ஒவ்வொரு மூச்சு விடுறது கூட இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால தான் நீங்கள் மூச்சே விடுறீங்க. ஆனால் நம்மளே ஆசீர்வாதம் பண்ணிக்கொள்வது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது நம்மளே நம்ம எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் சரியானது தான், நன்மையானது தான் அப்படின்னு நம்ம தலையில் நம்ம கை வச்சு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், நம்ம சில விஷயங்களில் ஜெயிக்கணும்னு நம்மளுக்கு ஃபேவராக நினைக்கிற மாதிரி வேற யாருமே நம்மளுக்காக நினைக்க மாட்டாங்க. அப்படி வேற யாரு நினைத்தாலும் அதில் அவர்களுடைய சுயநலம் என்பது கொஞ்சமாவது அதில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அந்த கொஞ்சமாவது ஒட்டிக்கிட்டு இருக்க அந்த சுயநலத்தை கடந்து நம்மளே ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம ஒரு டெய்லி ஒரு ரொட்டீன் மாதிரி காலைல எந்திரிச்சோடனே நம்ம தலையில் கை வச்சு இன்னைக்கு எனக்கு பொழுது நல்லா இருக்கும், இன்னைக்கு அப்போ எனக்கு செய்யக்கூடிய விஷயம்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசீர்வாதம் பண்ணிட்டோம்னா, அன்றைய நாளில் தொடங்கி இதை டெய்லி நீங்கள் செய்ய உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த ஆசீர்வாதம் வந்து வேறு எந்த ஆசீர்வாதத்திலையும் கிடைக்காத விஷயம் எல்லாம் இந்த ஆசீர்வாதத்தில் கிடைக்கும். இந்த ஆசீர்வாதம் என்ற விஷயத்தை இன்னும் ஆழமாக, அருமையாக, என்னுள் உணர்ந்த விஷயத்தை மிக தெளிவாக நான் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதில் போய் நீங்கள் அந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.